தனக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு எல்லா படங்கள்லயும் அவங்கள நடிக்க வைக்கிறது அப்படிங்கறத ஆரம்பிச்சது நம்ம வடிவேலு. வடிவேலு மட்டும் இல்லாம விவேக் இந்த மாதிரி நிறைய பேரு அவங்க நடிச்சாங்கன்னா அவங்கள சுத்தி ஒரு கும்பல் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வடிவேலு நடிக்கும்போது போண்டாமணி, கிரேன் மனோகர், சிஸ்டர் மனோகர், சிங்கமுத்து, கிங் காங் இந்த மாதிரி நிறைய கூட்டமே வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப காலகட்டத்துல வடிவேலு அரசியல்ல இறங்குனதுக்கு அப்புறம் சினிமா வாய்ப்புகளை அவ்வளவா தவற விட்டுட்டாரு. அதனால இந்த குரூப் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கஞ்சா கருப்பு கிட்ட போய் சேர்ந்துட்டதாக ஒரு பேச்சு அடிபட்டுட்டு வருது. கஞ்சா கருப்பு கிட்ட இத பத்தி பேசும்போது காமெடியன்ஸ்க்கு எதுக்கு குரூப் பாலிடிக்ஸ் பண்றீங்க? இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி படம் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை நான் இவங்களுக்கு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி குரூப் பாலிடிக்ஸ் இல்லைனாக்கா அவங்க பாட்டுட்டு 4 காசு சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க, 4 படங்கள் நடிப்பாங்க. அதனால இந்த மாதிரி குரூப் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்கிறாரு. இதுல வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குரூப் காமெடி பண்றவங்கல்ல நிறைய பேரு குடிசை வீட்டுல தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் கஞ்சா கருப்பு சொல்றது நம்ம எல்லாரையும் கொஞ்சம் சோகத்துல அழுத்துது.